எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துல தாங்க இருக்கோம். மதுராந்தகத்துல ஒரு சூப்பரான ஒரு சைட் பார்க்க வந்திருக்கோம். நீங்க நிறைய பேர் மதுராந்தகம் அப்படின்னோடனே நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு லேண்ட் கொண்டு வந்திருப்பான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்கா ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட்டுங்க. உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் சைட்டுங்க. ஆன் ரோட் அப்படின்னும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன் ரோடுங்க. அந்த ஆன் ரோடுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி தான் சைட். இந்த சைட்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரோட் கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. இப்போ நீங்க பாக்குற ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல நமக்கு காந்தி நகர் ஜங்ஷன் இருக்குங்க. அப்படியே நீங்க அந்த காந்தி நகர் ஜங்ஷன் வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியை வந்து ரீச் பண்ணிடலாங்க. இப்போ அப்படியே நமக்கு லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டா எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தச்சூர் ஜங்ஷனுக்கு தாங்க போகுது. அந்த தச்சூர் ஜங்ஷனுக்கு ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியார் கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருங்க. இந்த சைட்ல இருந்து நமக்கு மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு. மதுராந்தகம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கம்ப்ளீட்டா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீடு தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த வாட்டர் டேங்க் தெரியுது இல்லையாங்க, அந்த வாட்டர் டேங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காந்தி நகரோடைய பஸ் ஸ்டாப் அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸுகள் போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் பஸ் போகுது. அது மட்டும் இல்லாம ஷேர் ஆட்டோஸ் நிறைய போகுது. அண்ட் பிரைவேட் பஸ்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு போயிட்டே இருக்குங்க. இங்க இருந்து ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க. ஒரு 7 மினிட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோடுமே ரீச் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் ஒரு சூப்பரான சைட். அது மட்டும் இல்லாம ஒரு ஆன் ரோட் சைட்டுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுராந்தகத்துல இருக்க இந்த சைட்டை பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதிக்ஷா கார்டனுங்க. நீங்க இந்த சரௌண்டிங்ல லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வைஸாவும் ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க உடனடியா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடி வரணும் அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மனையா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, பேங்க் லோன் என்ன பண்ணி தராங்க, ஆஃபர்ஸ் எதனா இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போறாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளாட் புக் பண்றீங்க அப்படின்னா இமீடியட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு பட்டா அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் சொல்ல போறேன். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் எழுதிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டா இந்த சுதிக்ஷா கார்டன் பத்தி பாத்துருவோங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 9 ஏக்கர்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் 1 தான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பண்ண வந்திருக்குங்க. ஃபேஸ் 1ல மொத்தம் 115 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்க பிளாட் சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. எல்லா ஃபேஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாம கார்னர் பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த சுதிக்ஷா கார்டன்ல உங்களுக்கு நிறைய பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுதிக்ஷா கார்டன்ல நமக்கு என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டுக்கு அம்யூனிட்டிஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு 9 ஏக்கருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஃபென்சிங் பண்ணிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கேட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் சைட்ல பிளாக் டாப் தார் ரோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 30 அடி 24 அடி அப்படின்ற 2 வேரியன்ட்ல நமக்கு பிளாக் டாப் தார் ரோடுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைட்ல கொடுத்துருக்காங்க. இபி ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சைட்டுக்குள்ள வந்துருச்சுங்க. சைட்ல இடம் வாங்கினவங்க 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட ஒர்க்ஸ்மே போயிட்டு இருக்கு. நம்ம அங்கேயுமே போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அதை காட்டுறேங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சைட்ல வந்து நமக்கு டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை விட தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈச் பிளாட்டுக்கு வந்து நமக்கு டேப் கனெக்ஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டுங்க. இந்த பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியுமே வருங்க. ஸோ எல்லா பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க டேப் கனெக்ஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா வந்து நீங்க போர் போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்க டேப் ஓப்பன் பண்ணி தண்ணி பிடிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த சுதிக்ஷா கார்டன்ல இருந்து என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. பிகாஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதை சுத்தி நமக்கு என்ன கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது, என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம கடமைங்க. அதனால தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் டைம் எடுத்து அந்த லொகேஷன் அட்வான்டேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த சைட்ல இருந்து நமக்கு என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ட்ரெயினுமே வந்து பாத்தீங்கன்னா மதுராந்தகம் ஸ்டேஷன்ல வந்து நிற்குங்க. இங்க இருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு மதுராந்தகம் ஜங்ஷன் இருக்குங்க. மதுராந்தகம் வந்து பாத்தீங்கன்னா நகராட்சிங்க. ஸோ உங்களுக்கு மதுராந்தகம் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிட்டு இருக்கு. மதுராந்தகம் டவுனுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டவுன் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு நியூ பஸ் ஸ்டாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு கமர்ஷியலா எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா மதுராந்தகம் ஜங்ஷன்லயே வந்து கிடைச்சிரும். அந்த ஜங்ஷன் இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க. அண்ட் நம்ம ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வெறும் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க. ஸோ ஜிஎஸ்டி ரோடு பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜிஎஸ்டி ரோட்ல என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நமக்கு வந்து செங்கல்பட்டு வந்து ஜஸ்ட் ஒரு ½ ஹவர்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. செங்கல்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டில கொண்டு வந்துட்டாங்க. சென்னையை விரிவாக்கம் பண்றதுக்காக மொத்தம் கவர்மெண்ட் வந்து 5 ஸ்மார்ட் சிட்டி சொல்லியிருக்காங்க. அதுல செங்கல்பட்டுமே ஒண்ணுங்க. செங்கல்பட்டு நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் போது அடுத்த டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுராந்தகம் இந்த சரௌண்டிங்கை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப்ரிசியேஷனுமே வந்து கிடைக்குங்க. இந்த செங்கல்பட்டுல இருந்து நம்ம இந்த ஜிஎஸ்டி வழியா நம்ம மதுராந்தகம் வர வழியா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெப்சி இருக்கு, டிவிஎஸ் இருக்கு, சன்ஃபார்மா இருக்கு,
கேம்ஸா இருக்கு, பெரல் கோபல் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு மேல்மருவத்தூருமே இருக்குங்க. மேல்மருவத்தூர் நல்ல ஒரு மேஜரான ஒரு ஜங்ஷன் அப்படின்னே சொல்லாங்க. கோவில் அதையும் தாண்டி நமக்கு எஜுகேஷனல் ஹப்னே சொல்லலாம். உங்களுக்கு நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர்ல இருக்கிறது ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ்ங்க. அண்ட் பிரசென்டா என்ன மாதிரியான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டி ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கருங்குழியில இருந்து டுவர்ட்ஸ் பூஞ்சேரி போற ரோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6 லேன் ரோடா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்க இருந்து நமக்கு செய்யூர்மே வந்து பாத்தீங்கன்னா நியர்பைல தாங்க இருக்கு. அங்க ஒரு 800 ஏக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிப்காட்மே வரப்போகுது. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டை சுத்தி இருக்குங்க. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ராஜெக்ட் அந்த இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டுக்குள்ள இருக்குங்க. அண்ட் கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சிஎம்டி லிமிட்குள்ள மாற போகுது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து வந்துருச்சுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்டியை வந்து விரிவாக்கம் பண்றதுக்காக நமக்கு இந்த சைடு அச்சரப்பாக்கம் வரையும் அந்த சைடு அரக்கோணம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி லிமிட்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இந்த சிஎம்டி லிமிட்குள்ள கொண்டு வரதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசிடென்சியலா நல்ல ஒரு growth வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாக்கள் எல்லாமே வந்து பாக்குங்க. இப்போ எல்லாருமே தெரியும் சிஎம்டி லிமிட்குள்ள ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபா 4500 ரூபா கம்மி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே சென்னை சரௌண்டிங்ல உங்களுக்கு பிளாட்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சிஎம்டி லிமிட்குள்ள வருது அப்படின்னா உங்களுக்கு நிறைய லோன்ஸ் கிடைக்கும். ஹோம் லோன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ரெசிடென்சியலா நல்லா டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குங்க. இப்போ நம்ம இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. உங்களுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லிட்டாங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1299 ரூபாங்க. 1299 தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சேனல்ல பாத்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு 50 rupees வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்மே வந்து கொடுக்குறாங்க. 1250 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து உங்களுக்காக கொடுக்குறாங்க. அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 25 மெம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படின்னே சொல்லாங்க. கண்டிப்பா இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணீங்க. இங்க நீங்க ஒரு பிளாட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7,80,000 ரூபாயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டே வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக வீடுமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. 16 லட்ச ரூபாயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ஒரு வீடே 1 BHK வீடே கட்டி கொடுக்குறாங்க. இப்போ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு 2 வீடு வந்து பாத்தீங்கன்னா கடக்கால் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைடுமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்குது. நீங்களே வந்து பாத்தீங்கன்னா வீடியோல தாராளமா பார்க்கலாங்க. இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிரவுண்ட்ல வேணும், இல்ல ஒரு கிரவுண்ட்ல வேணும், இல்ல எனக்கு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் ஃபீல்லாவுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீங்க இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு சூப்பர் ஆஃபருமே இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்குற பிளாட்டுக்கு சுத்தி ஃபென்சிங் பண்ணி அதுல ஃப்ரூட்ஸ் ட்ரீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வச்சு கொடுக்குறாங்க. சப்போட்டா, மாதுளை இந்த மாதிரியான மரங்களும் வச்சு 2 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்மே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஆஃபர் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு இந்த phase 1ல இருந்து phase 2 போகும்போது தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1700 ரூபா வரையும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இப்போ நீங்க 1250 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா 1700 ரூபா அப்படின்ற போது உங்களுக்கு தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயில இருந்து 400 ரூபா வரையும் வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் கிடைக்குங்க. ஸோ நீங்க ஒரு 2 வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு 30% அப்ரிசியேஷன் வந்து பார்க்கலாங்க. அண்ட் இந்த சுதிக்ஷா கார்டன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். 50 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லீகல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ டிடிசிபில இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இது சிஎம்டியாவா மாறப்போகுது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு 90% வரை வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்குங்க. உங்க கையில முன் பணமா ஒரு 3 ல இருந்து 4 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சுதிக்ஷா கார்டன்ல சொந்தமா ஒரு இடம் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து நமக்கு என்ன மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. இந்த சைட்ல இருந்து நமக்கு எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் இருக்குங்க. ஸ்கூல் காலேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பஞ்சமே கிடையாது. மேஜரா நம்ம ஒரு சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய இருக்காதுங்க. இந்த மதுராந்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய ஸ்கூல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த ஸ்ட்ரெச்ல ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்கூல் காலேஜ் இருக்குங்க. நான் சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்றேங்க. நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்சி பிரைமரி அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. அண்ட் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அண்ட் டாக்டர் கெங்குசாமி நாயுடு ஸ்கூலுமே இருக்கு. விவேகானந்தா வித்யாலயா இருக்கு. சுபம் ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்குங்க. அண்ட் எவர்வின் ஸ்கூலுமே இருக்குங்க. காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. கற்பக விநாயகா காலேஜ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க மேல்மருவத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எஜுகேஷன் ஹப்னே சொல்லாங்க. உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ஃபார்மா காலேஜ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லூரல் மால் இருக்கு, ஜிஏ மால் இருக்கு. அண்ட் மதுராந்தகத்திலே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 தியேட்டர் இருக்குங்க. அண்ட் இதுவும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல டெம்பிள்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. எப்படிங்க நம்ம டெம்பிள்ஸை வந்து மிஸ் பண்ண முடியும்? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் இருக்குங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய கோவில்ல அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுமே ஒண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நெடுப்பழனி முருகன் கோவிலும் இருக்கு. அண்ட் மலைமாதா மாதா டெம்பிளுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சரௌண்டிங்ல இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி மதுராந்தகத்துல ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான டெம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரி காத்த ராமர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குங்க. அந்த டெம்பிளுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியர்பைல தாங்க இருக்கு.
ஸோ உங்களுக்கு இந்த சுதிக்ஷா கார்டன் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, சுற்றி ஸ்கூல் காலேஜ்னா இருக்குது, இந்த மாதிரியான லொக்கேஷன் அட்வான்டேஜ் இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணியாச்சுங்க. நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஆட்டோ பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1300 தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு வரீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 25 பேருக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுதிக்ஷா கார்டனில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு லேண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஃபுல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சைட் வரணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற மாதிரி ஒரு கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆன் ரோட்டில் ஒரு சூப்பரான ஒரு சைட் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரெசிடென்ஷியலான ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்மே அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த சைட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இறங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.